ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராகாஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் டிஃபனுக்கு ஏற்ற மாதிரி நல்லா சூப்பரான டேஸ்டியான ரவா பொங்கல் எப்படி பண்ணலான்றது தாங்க பார்க்க போகிறோம். எப்பயுமே நம்ம சாதாரண பொங்கலோ இட்லியோ தோசையோ செய்வோம். நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை ரவா பொங்கல் செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னொரு முறை செஞ்சு கொடுங்கன்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. வாங்க இப்போ இந்த ரவா பொங்கல் செய்கிறதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கலாங்க. இதில் 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி செய்கிறது வந்து 3 பேருக்கு போதுமான அளவுக்கு இருக்கும். பாசிப்பருப்பை நல்லா 2-3 தடவை கழுவி விட்டுட்டு இது கூட 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். 1/4 கப் பாசிப்பருப்புக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நான் எடுத்துருக்க கப் வந்து 1/4 லிட்டர் அளவுடைய கப் எடுத்திருக்கேன். 1/2 கப் தண்ணி ஊற்றிட்டு இப்போ இந்த குக்கரை வந்து மூடி வச்சிடலாம். இது நல்லா ஒரு 3லேருந்து 4 விசில் வரட்டும். இப்போ ஸ்டவ்வில் ஒரு வானலி வச்சுக்கலாங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நெய்க்கு பதிலாக நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். நெய் நல்லா சூடானதும் நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி துருவல் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், இது ரெண்டையும் லேசாக இடித்து விட்டு இதில் சேர்த்துடலாம். கொஞ்சமாக முந்திரி பருப்பு, இது எல்லாத்தையும் லேசாக வறுத்துக்கோங்க. இஞ்சியை வந்து நல்லா ஃபைனாக துருவிக்கோங்க. அதே மாதிரி சீரகத்தையும் மிளகையும் ரொம்ப பொடிச்சிடாமல் லேசாக மட்டும் பொடிச்சு எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 3 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். ஒரு 1 நிமிஷம் இதெல்லாம் வறுப்பட்டதும் இப்போ இதில் நம்ம ரவை சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு வெள்ளை ரவை எடுத்திருக்கேன். நம்ம உப்புமா செய்கிறதுக்கு பயன்படுத்துவோம் இல்லைங்களா, அந்த ரவை 1 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். ரவையை சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வறுப்படட்டும். ரவை நல்லா வறுத்தப்புறம் நம்ம வந்து இதில் பொங்கல் செய்யும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா வறுத்துருக்கோம் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சோன்னா கூட ஒரு ரெடி மிக்ஸ் மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. ரவை நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து தனியாக ஒரு பிளேட்டில் வந்து மாற்றி வச்சிடலாம். அதுக்குள்ளார நமக்கு வந்து 3 விசில் கிட்ட பாசிப்பருப்பு வெந்து நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். இப்போ பொங்கல் செய்கிறதுக்கு ஒரு பெரிய பாத்திரமாக எடுத்துக்கலாங்க. இதில் 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கப் ரவை எடுத்தோம் இல்லைங்களா, அதுக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்து தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா இந்த மாதிரி கொதி வந்ததும் வேக வச்சு வச்சுருக்க பாசிப்பருப்பை போட்டுக்கலாம். பாசிப்பருப்பு நல்லா வெந்து வந்திருக்கு. அந்த வேக வச்ச பாசிப்பருப்பு இதில் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். தண்ணி நல்லா கொதித்து வரும்போது நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க ரவையை வந்து இதில் சேர்த்துடலாம். ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய நல்லா டேஸ்டியான ஒரு டிஃபன் ரெசிபிங்க. இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம். கட்டி கட்டாத மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா ரவையெல்லாம் நல்லா இந்த மாதிரி தண்ணியை இழுத்து இந்த அளவுக்கு இந்த பதத்துக்கு ரெடி ஆயிரும். ரொம்ப கெட்டியாகணுன்ற அவசியம் இல்லை. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், இந்த பதத்துக்கு ரெடியானதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம இறக்கி வைக்கும்போது பொங்கல் நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. நல்லா கமன்னு சூப்பரான ரவா பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். நல்லா சாஃப்டாக நல்லா டேஸ்டியான ரவா பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இது கூட நான் இன்றைக்கி வந்து வேர்க்கடலை சட்னியோடு சர்வ் பண்ணியிருக்கேன். சாதாரணமாகவே பொங்கலுக்கு தேங்காய் சட்னி விட வேர்க்கடலை சட்னியோடு சர்வ் பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.